திருக்கோலம் நின்றனையா ஒரு குலைந்து சென்றனரே திருக்கோலம் நின்றனையா ஒரு குலைந்து சென்றனரே ஒரு குலைந்து சென்றனரே கல்வாரி மாமலையோர் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ என் மீட்பர் இயேசுவதோ சிலுவை தம் தோள்களிலே சிதறும் தம் வேர்வையிலே சிலுவை தம் தோள்களிலே சிதறும் தம் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார் சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார் நிந்தனை நமக்காய் சகித்தார் கல்வாரி மாமலையோர் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக சமயங்களில் அநேக மனுஷர்கள் மூலமாய் நாம் பலவித பாடுகளின் வழியாய் கடந்து செல்லும்படியான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் நேரிடலாம். இந்த நாளில் கூட வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பார்வோனும் அவன் சேனைகளும் எழும்பி வந்த பொழுது அவர்கள் இவ்வாறு வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 15வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியாகவே இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துருக்களினால் மனிதர்கள் மூலமாக அல்லது வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளின் போராட்டத்தோடு கூட இன்றைக்கு நாம் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லி பக்தன் தாவீது சொல்லுகிறார். வேதத்தில் நாம் அதே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 124 1, 2, 3 ஆகிய வசனங்களில் அவன் சொல்லும் பொழுது, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லி, உண்மையாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். அந்த பாதையின் வழியாய் அநேகர் கடந்து செல்லுகிறதை நாங்கள் ஊழியத்தின் பாதையில் நாங்கள் பார்க்கிறோம். அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி அவர்கள் வாழ்க்கையில்
பொல்லாத மனிதர்களினால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நிமித்தம் ஆலயத்திற்கு கடந்து வந்தார்கள். அவர்களுக்காக என்னுடைய கணவர் ஜெபித்த பொழுது அநேக கட்டுகளினால் அவர்கள் கட்டப்பட்டு பலவித பிரச்சனைகளை சரீரத்திலும் அவர்களுடைய குடும்பத்திலும் அனுபவித்ததினால் அவர்கள் கடந்து வந்தார்கள். பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரி மூலமாய் சில காரியங்கள் வெளிப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மூலம் இவ்வாறு சொல்லப்பட்டது. அவர்கள் வீட்டிற்கு எதிராக வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரி அவர் குடும்பமாக இருக்கிறார்கள். இந்த சகோதரி மிகுந்த வசதியோடு ஆஸ்தியோடு இருக்கிற ஒரு சகோதரி. இவர்கள் கணவரோடு மிகுந்த சந்தோஷமாய் 2 பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற சகோதரி வாழ்க்கையில் அநேக இல்லாமை. ஆகவே இந்த சகோதரியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொறாமையான ஒரு எண்ணம் ஏற்படும். இவர்கள் நன்றாக ஒரு நாளும் ஒரு வஸ்திரங்களை புதிதாய் உடுத்தி கொண்டு செல்வார்கள். அவர்கள் வேலைக்கு செல்கிறபடினால் அவ்வாறு செல்வார்கள். தன் கணவரோடு மிகுந்த சந்தோஷமாய் காணப்பட்டார்கள். பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். ஆகவே அந்த சகோதரிக்கு இதை பார்த்த பொழுது மிகுந்த ஒரு பொறாமை. என் வாழ்க்கையில் இப்படி இல்லையே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லையே, எனக்கு இப்படி ஒரு வசதி இல்லையே என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக அவர்கள் கிரியை செய்தார்கள். பொல்லாத மனுஷரிடத்தில் போனாங்க, கிரியைகளை செய்தார்கள். ஆகவே அதன் நிமித்தம் அந்த சகோதரி மிகுந்த ஒரு வேதனையை அனுபவித்தார்கள். ஆகவே கடந்து வந்து ஆலயத்திற்கு பாஸ்டர்கிட்ட வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார், ஜெயம் கொடுத்தார். அந்த சகோதரி பூரண விடுதலையை பெற்று சாட்சியாய் வாழ்ந்து வருகிறார்கள். இன்றைக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, சில மனிதர்களை நினைக்கும் பொழுது, ஒருவேளை இவர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் நமக்கு எதிராக எழும்பி விடுவார்களோ அல்லது செய்திருக்கிறார்களோ என்றெல்லாம் சொல்லி நீங்கள் நினைத்து, நான் அவர்களை எப்படி நம்புவது என்றெல்லாம் சொல்லி நினைத்து நீங்கள் வேதனையோடு இன்றைக்கு இருக்கலாம். ஆண்டவர் வேதத்தில் பக்தன் தாவீது சொன்ன வார்த்தையின்படியாகவே அவர் நம் பட்சத்தில் இருந்தால், அவர் நம் பட்சத்தில் இருக்கிற பொழுது எந்த ஒரு மனிதர்களும் நமக்கு எதிராக எழும்பி வர முடியாது. ஏனென்றால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி பக்தன் சொல்லுவதைப் போல ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு புகலிடமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் மனிதர்களால் ஒருவேளை சேதம் ஏற்படுமோ, மனிதர்களால் ஒருவேளை இழப்புகளை சந்திப்பேனோ என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் யாவருக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் 121:5, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஏசாயா 51:16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன் என்ற வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் உங்களை அவருடைய கரத்தின் நிழலை கொண்டு உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை மறைத்து எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். அதே வேதத்தில் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது வேதத்தில் நாம் வாசித்த அதே வார்த்தையின்படி தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். ஆனால் வேதம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அதே போல் வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 51:9 அதிகாரம் 19 வசனத்தில், வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த பொழுது கர்த்தர் காற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார், ஜனங்களை பாதுகாத்தார். அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது, வெள்ளம் போல் சத்துரு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை, பிள்ளைகளை, உங்களுடைய காரியங்களை மேற்கொள்ள வரும் பொழுது ஆவியானவர் இடைபடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பார். கர்த்தருடைய கரத்தில் முற்றிலுமாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷித்த விதமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லலாம். அல்லது பொல்லாத மனிதர்களுடைய சூழ்நிலையில் பேச்சுகள், அவருடைய கிரியைகள் உங்களை துக்கப்படுத்தலாம், உங்களை வேதனைக்குள்ளாக்கி இருக்கலாம். இந்த நாளில் அவர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து விடுங்கள். அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார்.
இருக்கிறார். அவர் உங்கள் வலப்பக்கத்தில் உங்களுக்கு நிழலாய் இருப்பார். அவருடைய கரத்தின் நிழல் உங்களை மறைத்து சத்துரு உங்களை மேற்கொள்ளாதபடி. சங்கீத புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பக்தன் இவ்வாறு 37-33ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி தியானிப்பேன். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என்ற வார்த்தையின்படி உண்மையாகவே ஆண்டவர் உங்களை சத்துருக்கள் கையில் விடாதபடி, சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு உங்களை விட்டு விடாதபடி அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருந்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நன்மையும் கட்டளையிடும். தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த விதமாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வீட்டிற்கும் கர்த்தர் கட்டளையிடுவார். யோபின் குடும்பத்தை கர்த்தர் எப்படி வேலி அடைத்தாரோ அதே போல் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து உங்களை பாதுகாத்து வழி நடத்தி உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் உடைய சமூகத்தில் வருகிறோம். விசேஷமா இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய ஜீவனின் வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ இங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆமென். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் ஆண்டவரே பார்வோனும் சேனை வந்த பொழுது, இவர்களை சங்கரிப்பேன் என்று வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் காற்றை போல இறங்கி ஆண்டவரே சத்துருக்களை மேற்கொண்டது போல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் பலமாய் இறங்கி நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குவீராக. குடும்பத்தை கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சுற்றி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை இவர்கள் மூலம் மகிமைப்படுத்தும். பட்சத்தில் இருப்பீராக, வலப்பக்கத்தில் நிழலாய் இருப்பீராக. உம்முடைய கரத்தின் நிழலை கொண்டு மறைத்துக் கொள்ளுவீராக. மறைவிடமாய் இருந்து நடத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.